ஒரு டேஸ்டியான சென்னாகுனி தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான அளவு உப்பு, இந்த தொக்குக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னாகுனியை வறுத்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும். இது நம்ம கிரேவி இதுமாரி தான் செய்ய போகிறோம். தண்ணி கொஞ்சம் சுண்டுனோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிங்கன்னா டேஸ்டியான சென்னாகுனி தொக்கு ரெடி ஆகிடும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.